வணக்கம். லார்ஜ் கேப்ல இருக்கிற ஒரு ஸ்டாக் மிட் கேப்க்கு மாறலாம். மிட் கேப்ல இருக்கிற ஸ்டாக் லார்ஜ் கேப்க்கு மாறலாம். இந்த மாதிரி கேட்டகரைசேஷன் ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறையும் ஆம்பி டேட்டா வெளியிடுவாங்க. இப்போ ஒரு சில சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது லார்ஜ் கேப்க்கான கேட்டகரைசேஷன்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. அதே போல ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்கிரேட் ஆயிருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ் டவுன் கிரேட் ஆயிருக்கு. இதனால என்னோட போர்ட்ஃபோலியோவும் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன சேஞ்சஸ் வரும்? பெரிய அளவுக்கு மாற்றம் வரும். அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆம்பியோட கேட்டகரைசேஷன் எப்படி நடக்குது? ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாவே முதல் 100 கம்பெனி லார்ஜ் கேப், 101ல இருந்து 250 வரைக்கும் மிட் கேப், 250க்கு மேல இருக்கிற ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஜூலை கேட்டகரைசேஷன்ல ஒரு சில லார்ஜ் கேப்கான கட் ஆஃப் மார்க்கெட் கேப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1,05,000 கோடி ரூபா இருந்ததுன்னா லார்ஜ் கேப்ன்ற அந்த கேட்டகரைசேஷனை இப்போ 1,06,300 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மிட் கேப் கட் ஆஃப் வந்து குறைச்சிருக்கிறாங்க. 34,700 கோடி ரூபா அளவுக்கு மார்க்கெட் கேப் இருந்தால் அது ஒரு மிட் கேப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ 33,500 கோடி ரூபா மார்க்கெட் கேப் இருந்தாவே அதை மிட் கேப்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி லார்ஜ் கேப் மிட் கேப்பா இருக்க முடியாத ஒரு சில ஸ்டாக் இந்த மார்க்கெட் கேப்பை குறைச்சிருக்கிறதுனால ஸ்மால் கேப்ல இருந்து மிட் கேப்புக்கு நிறைய ஸ்டாக் எலிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஆவரேஜ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் 1ல இருந்து 100 ஸ்டாக் வந்து லார்ஜ் கேப்ல இருக்கு. இந்த 100 ஸ்டாக்கையும் ஆவரேஜா மார்க்கெட் கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2,75,000 கோடி ரூபா அளவுக்கு டர்ன் ஆகுது. அதே போல மிட் கேப் பார்த்தீங்கன்னா நியர்லி 62,400 கோடி ரூபா அளவுக்கு இருக்கு. ஸ்மால் கேப் 1,800 கோடி ரூபா அளவுக்கு இருக்கு. இப்போ எந்தெந்த ஸ்டாக் வந்து அப்கிரேட் ஆயிருக்கு? பிஎஸ்சி லிமிடெட், அதாவது மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப்புக்கு மூவ் ஆயிருக்கு. பிஎஸ்சி லிமிடெட், வோடஃபோன் ஐடியா, ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா, இந்தியன் பேங்க், அதே போல் இண்டஸ் டவர், பிஹெச்எல், இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் ஆவரேஜ் மார்க்கெட் கேப்பை எடுத்துக்கிட்டு லார்ஜ் கேப் கேட்டகரிக்கு மாறி இருக்கு. இப்போ ஸ்மால் கேப்ல இருந்து மிட் கேப்புக்கு என்னென்ன ஸ்டாக் மாறி இருக்கு? இந்துஸ்தான் காப்பர், என்எல்சி இந்தியா, ஏஇஏ இன்ஜினியரிங், அஜந்தா ஃபார்மா, ஆஸ்டர் டிஎம், இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஸ்மால் கேப்ல இருந்து மிட் கேப்புக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. இப்போ இந்த பக்கம் வரலாம். எந்தெந்த ஸ்டாக் டவுன் கிரேட் ஆயிருக்கு, அதாவது லார்ஜ் கேப்ல இருந்து மிட் கேப்புக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போஷ் லிமிடெட், சீமென்ஸ் எனர்ஜி, ஹீரோ மோட்டார், டாக்டர் ரெட்டி, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், மேக்ஸ் ஹெல்த்கேர், மசகான் டாக், இந்தியன் ஹோட்டல்ஸ், லோதா டெவலப்பர்ஸ், இந்த ஸ்டாக்லாம் லார்ஜ் கேப்ல இருந்தது இப்போ மிட் கேப்புக்கு மாறி இருக்கு. மிட் கேப்ல இருந்து ஸ்மால் கேப்புக்கு என்னென்ன ஸ்டாக் மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாடா இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸாவேர், கேபிஆர் மில், ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க், கிறிசில், குளோபல் ஹெல்த், பிஎன்சி இன்ஃப்ரா, சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ், எஸ்ஜேவிஎன், கெய்ன்ஸ் டெக்னாலஜி, இந்த ஸ்டாக்லாம் மிட்ல இருந்து ஸ்மால்க்கு மாறி இருக்கு. இப்போ இதனால எனக்கு என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும்? நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க, ஒரு லார்ஜ் கேப் ஸ்கீம் வச்சிருக்கீங்கன்னா, மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப்புக்கு ஆட் பண்ணிருக்கிற அப்கிரேட் ஆயிருக்கிற ஒரு சில ஸ்டாக் உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே போல லார்ஜ் கேப் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, லார்ஜ்ல இருந்து மிட் கேப்க்கு டவுன் கிரேட் ஆயிருக்கிற ஒரு சில ஸ்டாக் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இருந்து ஹோல்டிங்ஸ்ல இருந்து ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, இந்த சேஞ்சஸ் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லயும் அப்டேட் ஆகும். ரெண்டாவது, நான் ஸ்டாக் ஹோல்டிங் வச்சிருக்கிறேன், இதனால என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இந்த கேட்டகரி ஸ்டாக் கேட்டகரைசேஷன்ல மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங்ஸ்ல சேஞ்சஸ் வரும். ஸோ அப்போ எஃப்ஐஐ, டிஐஏயோட ஹோல்டிங்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆஸ் எ ரீட்டைல் இன்வெஸ்டரா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னாலும் வாலட்டிலிட்டியில இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த லார்ஜ் மிட் ஸ்மால் இதுதான் கேமே மார்க்கெட்ல. ஏன்னா டாப் 500 கம்பெனிஸை வந்து பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் லைக் எஃப்ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், டிஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி இந்த 500 கம்பெனியில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த கேட்டகரைசேஷன் வந்து லார்ஜ் போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு மார்க்கெட் அப்டேட்ஸும் டைம் டு டைம் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வாரம் ட்ரைனிங் செஷன்ஸ் நடக்குது. இந்த ஃப்ரீ ட்ரைனிங் கலந்துக்கிறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.